நீ எடுக்கிற முடிவுகள் சிறுசா இருக்கலாம் இல்ல பெருசா இருக்கலாம், ஆனா நீ அப்படி எடுத்த முடிவுகளோட தாக்கம் கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையில இருக்க தான் போகுது. அதாவது இந்த செகண்ட்ல நீ ஒரு முடிவு எடுக்கிற அப்படின்னா அதுக்கான தாக்கம் அடுத்த நிமிஷமே உன்னோட வாழ்க்கையில இருக்கலாம், இல்ல அடுத்த மாசம் நடக்கலாம், அடுத்த 5 வருஷம் இல்ல 10 வருஷத்துல நடக்கலாம். ஆனா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையில நடந்துதான் ஆகும். சோ இங்க எல்லாரும் பண்ற தப்ப நீயும் பண்ணாத. இங்க எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா? எல்லாரும் அவங்களோட ஆட்டோ பைலட் மோட்ல இருக்காங்க. அவங்க எடுக்கிற டிசிஷன்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்றதே இல்ல, அவங்களோட டிசிஷன்ல அவங்க அவேர்னஸோட இருக்கிறதே இல்ல. இதனால என்ன ஆகுது? அவங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் தான் பெருசு நினைச்சிட்டு அவங்களோட லாங் டேர்ம் கோல்ஸை இழந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பெரிய பெரிய சந்தோஷங்களை இழந்துட்டு சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் பெருசு நினைக்கிறாங்க. ஆனா நீ அப்படி இருக்காத. நீ உன்னோட ஆட்டோ பைலட் மோட்ல உன்னோட பிரெயினை போகிறதுக்கு சம்மதிக்காத. நீ எடுக்கிற டிசிஷன் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு, அதுல அவேர்னஸோட இரு. கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம இந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறது மூலமா நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமா, இல்ல நம்மளோட கோல்ஸ் நம்ம கையை விட்டு போயிருமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்படி நீ எடுக்கிற டிசிஷன் ஒவ்வொன்றிலையும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்த அப்படின்னா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையில மட்டும் இல்ல, உன்னோட கிரேட்ஸ்ல, உன்னோட லைஃப்ல எல்லாத்துலயும் நீ சேஞ்ச் காமிக்கலாம். இங்க நீ